தோசை மாவு 20 ரூபா பாக்கெட் வாங்கிக்கின்னு வா. ஆல்ரெடி இருக்குது அங்கே அவங்ககிட்ட வாங்கிக்கின்னு வா. அவங்ககிட்ட 20 ரூபா பாக்கெட் இல்லைன்னு சொன்னாங்கன்னா பெருசு வாங்கிக்கணும், சில்லற கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும். புரியுதா? இந்த இந்த மாவுக்கு அவங்க சில்லறை இல்லைன்னுட்டு ஃபஸ்ட்டு காசு எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட கொடு. சில்லறை இல்லைன்ட்டு இது காசு அவங்க வாங்கலை, அதுக்கும் சேர்த்து கொடுத்துட்டு வா. பழைய மாவுக்கு 20 rupees கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறா போட, அவங்களுக்கே தெரியும். சப்பா 2 பேருக்கு அடி வைக்க பாரியா அவங்களா. பொண்ணுக்கு தோசை சுட்டு தாங்க. தோசை மாவு அவங்களுக்கு தோசை மாவு வேணான்னா சாக்லேட் வேணும், ஜூஸ் வேணும். அக்கா போங்க அக்கா, என் கமெண்ட் படிக்க மாட்டீங்க, நான் கிளம்புறேன் அக்கா. ஏன் என்ன கமெண்ட் படிக்கல? இங்கிலீஷ் பயங்கரமா படிக்கிறா பாப்பா. அதான் நான் சொன்னேன்ல, நம்மளுக்கு தமிழ், நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் நம்மளுக்கு எப்படி வரும் அந்த மாதிரி இங்கிலீஷ் இங்கே நல்லா வரும் பசங்களுக்குன்னு சொன்னேன். சிஸ்டர் வீடியோ பார்த்துட்டேன், அதில் உங்க குமரல் தானே இருந்தது. ஆமாம்மா கண்டிப்பா, இது உண்மைதானே. நல்ல குமரல் அக்கா, கண்டிப்பா இது உண்மையா உண்மை இல்லையா? யார் யார் 90s கிட்ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் என்னுடைய வேதனை தெரியும். முக்கியமாக லேடிஸ் பொட்ட பிள்ளைங்களுக்கு எவ்வளவு தெரியுமா கஷ்டம். வீடை விட்டா ஸ்கூலு இப்படியே இருந்துட்டு +2 முடிச்சினோ இல்லையா, வெளியூர் மாப்பிள்ளை மும்பையில் நல்லா வேலை செய்கிறாங்க, நல்ல மாப்பிள்ளை அப்படின்ட்டு +2 முடிக்கவே இல்லை, எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. முடித்த உடனே கல்யாணம் முடிஞ்சிச்சு. லைஃப்பில் ஒன்றுமே இல்லாத போச்சுப்பா. ஆனால் 2K கிட்ஸ் பிள்ளைங்க, இங்கே இருக்கிற பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு தான் போகுது. மூளைக்கு மூளை ரோஸ் கடை இருக்குது. இன்னைக்குன்னு பார்த்து எத்தனை ரோஸ் கடை? 1 2 இத்தனை நாள் இல்லாத பூக்கடையெல்லாம் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு மட்டும்தானா இருக்கும்? ஆளுக்கு ஆளு வர ரோஸை வச்சுட்டு சுத்திட்டு கிடக்குதுங்க. 90s கிட்ஸ். அதுவும் உண்மைதான். இதுவரையுமே சிங்கிளா சுத்துற பிள்ளைங்கெல்லாம் இருக்குதுங்கல்ல. பிரியக்கா திண்டுக்கல்ல நாகராஜ் யூடியூப்பர், அந்த யூடியூப்பர் உங்களுக்கு தெரியுமா? நாகராஜா பிரியாவுக்கு தெரியுமா? யாருன்னு தெரியல எனக்கு. நம்மளுடைய நிலைமை எப்படியெல்லாம் போச்சு பார்த்தியா? லாஸ்ட்ல இது அப்படி இருந்துட்டாலே நம்ம கல்யாணம் பண்ணிட்டு பின்னாடி நம்ம ராஜ்யம்தான் அப்படிங்கிற மாதிரி, நம்ம வீட்டில் நம்ம எப்படினாலும் சுற்றலாம், எப்படினாலும் இருக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அப்படி. ஆளுக்கு அந்த காலம் ஆளுக்கு 2 3 இருக்கு. ஆமாம், அந்த காலத்தில் ஒன்றே கிடைக்க மாட்டேங்குது. இங்கே இப்போ ஒருத்தன் நான் நிஜமாவே பார்த்தேன். நீங்கள் நம்மனாலும் சரி நம்மளாலும் சரி, ரக்ஷனா பாப்பாவை ஈவினிங் தான் கூட்டிகிட்டு வரதுக்கு போனேன். அதெல்லாம் பார்த்துட்டு வந்து தான் நான் லாங் வீடியோவே போட்டேன். இன்னைக்கு ஃபுல் டே எல்லாம் ஸ்கூல் அது இது போயிட்டு இருக்குங்கள்ல பசங்க, அதனால ஈவினிங் டைமில் தான் அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருந்துச்சிங்க. ஒரு பையன் இந்த சைட் பண்ணுறாங்க, இந்த பக்கம் வந்து அந்த பையன், அதே பையன் தான் இன்னொரு பொண்ணுகிட்ட பேசிடுச்சு. ஆனால் இந்த சந்தலது வந்து இப்படி போனேன், இந்த சந்தலது வந்து வேற சந்தலது வந்து ரக்ஷனா பாப்பா சீக்கிரம் கூப்பிட போனேன். அதே பையன் எந்த மூலையிலேருந்து எந்த சந்தில் வந்தான்னு தெரியல, அங்கே இன்னொரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கான் ரோசை காட்டி. ஸோ இவனுங்களுக்கெல்லாம் எங்கேருந்து தான் தைரியம் வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ அக்கா. நம்ம பழைய ஆளு காணும், அகஸ்டின் அண்ணாமலை. ஆமாம், அவங்கெல்லாம் காணும், வருவாங்கன்னு நினச்சேன். நான் முன்னாடி போஸ்ட்டும் போட்டேன், அதனால தான் வரல, பார்க்கலன்னு நினைக்கிறேன். உண்மையை சொன்னப்பா,